இங்க மனிதர்களை பார்க்கும்போது உண்மையாவே கோபம் வர வைக்குதுங்க. அதாவது ஒரு சில விலங்குகள், ஒரு புலி வந்து போயிட்டு ஒரு பசுமாடு கூடயே அன்பா இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்திருப்போம். ஒரு சிங்கம் வந்து ஒரு சின்ன ஒரு மான்குட்டியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை வந்து பார்த்திருப்போம். விலங்குகள் அவை அனைத்துமே. 5 அறிவு தான் இருக்கு. பட் இந்த மனிஷன் தான் இனத்தையே பயங்கரமா அடிச்சு சாகடிச்சு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து என்னன்ட்டு சொல்றது? ஸோ மனுஷனுக்கு வந்து எல்லா அறிவும் இருக்கு. எல்லாமே தெரியும் மனுஷனுக்கு இது நல்லது, இது கெட்டதுன்ட்டு. இருந்தாலும் மனுஷன் வந்து தொடர்ந்து மனிதர்களுக்கு எதிராகவே தன்னுடைய தாக்குதல்களை முன்னெடுக்கும்போது, அந்த மனிதர்களை வந்து என்னவென்று சொல்றது? நான் வந்து ஒருத்தர பொருட்படுத்தி சொல்லல. இது போன்ற சம்பவங்கள் உலக அளவுல எங்க நடந்தாலும், அந்த மனிதர்களை என்னவென்று நான் சொல்றது. அதாவது இப்ப வந்து இஸ்ரேல், ஹமாஸ் அந்த பிரச்சனை என்பது போயிட்டு இருக்கு. அங்க ஹமாஸ் என்கின்ற ஒரு அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் வந்து கடுமையான தாக்குதலை வந்து பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய காசா மேல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த போர்ல கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 65,000 பொதுமக்கள் என்பது இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியே வந்துகிட்டு இருக்கு. குழந்தைகள்லாம் லிட்டரலா கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்களோட ஃபேஸ், அவங்களோட அழுகை, அவங்க சாப்பாடு வாங்க நிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல பொதுவான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு அமைப்புக்கும் இன்னொரு அமைப்புக்கும் சண்டை. ஒரு தீவிரவாத குழுக்கும் இன்னொரு ராணுவத்துக்கும் சண்டைன்னா, இவங்க 2 பேரும் தான் சண்டை போடணும். அதை விட்டு இடையில பொதுமக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? அது வந்து 2 நாட்டு சைடுல இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரையும் குறிப்பிட்டு தான் சொல்றேன். பொதுமக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? சோ அவங்களே இழுத்து விடுறீங்க, அவங்கள ஏன் கொல்றீங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் தான் இந்த இடத்துல வந்து என்னை போன்று இருக்கக்கூடிய நபர்களும் சரி, இங்க வந்து அதற்கு எதிராக போராடக்கூடிய நபர்களும் சரி, விவாதமாக வைக்கிறார்கள். சோ இந்த இடத்துல வந்து இந்த ஹமாஸ் மேல வந்து இருக்கக்கூடிய அந்த கோபத்தால் பாலஸ்தீன்ல காசால இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிக கடுமையான துயரத்துக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலுடைய தாக்குதல் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கு. சோ அத்தனை குழந்தைகள் வந்து அங்க வந்து வீடுகள் இல்லாம, அத்தனை மக்கள் வந்து அங்க வீடுகள் இல்லாம அகதிகளா வேறு ஒரு இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஃபைனலா இங்க இருக்கக்கூடிய ஆக்சுவல் ட்ரூத் என்ன தெரியுமா? அதாவது ஒரு தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு மிலிட்டரி ஆப்பரேஷன் வந்து செயல்படுத்தினா அது வந்து தப்பு கிடையாது. பட் ஒரு இனத்த அழிக்கணுன்ட்டு ஒரு மிலிட்டரி ஆப்பரேஷன் செயல்பட்டா அது மிக தவறுங்க. ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அது என்னவாக இருக்கும்ன்ட்டு நீங்க ஜட்ஜ் பண்ணி என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.